எல்லோருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா Ptron பிராண்ட்லேருந்து ஒரு வயர்லெஸ் நெக் பேண்ட் தான் பார்க்க போகிறோம். நெக் பேண்ட் மாடல் நேம் வந்து டேஞ்சன் ப்ரோ ENC வயர்லெஸ் நெக் பேண்ட். அதுதான் மாடல் நேம். சைடு பாக்ஸோட சைட்லேயும் அது நம்ம மாடல் நேம் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாக்ஸோட ஃப்ரண்டில் என்னென்னா மாடல் நேம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சைடில் 20 hours ப்ளேபேக் டைம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்டில் அவ்வளோதான் இருக்குது. பாக்ஸில் சைட்லேயும் சேம் பிராண்ட் நேம் மாடல் நேம் அதான் போட்டிருக்காங்க. பேக் சைட் ஆஃப் த பாக்ஸில் ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அட்வான்ஸ் ஒயர்லெஸ் கனெக்டிவிட்டி, டிரான்ஸ்மிஷன் ரேஞ்ச் வந்து 10 மீட்டர், ஓப்பன் ஸ்பேஸில் 10 மீட்டர் அளவுக்கு நமக்கு அந்த ரேஞ்ச் இருக்கும், கனெக்டிவிட்டி ரேஞ்ச் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஃப்ரீக்வன்சி டிரைவர் 10 mm டைனமிக் டிரைவர் கொடுத்துருக்காங்க. ப்ளேபேக் டைம் 20 hours ப்ளேபேக் டைம். சார்ஜிங் வோல்ட்டு 5 volt கொடுத்துருக்காங்க. அடுத்து டைப் C வோல்ட்டு தான் சார்ஜ் பண்ணுறது கொடுத்துருக்காங்க. பேட்டரியோட கெப்பாசிட்டி வந்து 200 mAh பேட்டரி. சார்ஜிங் டைம் 1.5 hours சார்ஜ் போட்டால் 20 hours வந்து ப்ளேபேக் டைம் கிடைக்கும். ஸ்டாண்ட் பையில் 300 hours கிடைக்கும்னு போட்டிருக்காங்க. கீழே ஃபியூச்சர்ஸ் போட்டு தனியாக கொடுத்துருக்காங்க. அதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா லாங் பேட்டரி டைம், லேட்டஸ்ட் வயர்லெஸ் சிப்பு, அடுத்து என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன் ஃபார் கிளியர் கால்ஸ், அடுத்து பஞ்சி பேஸ், லோ லேட்டன்சி, டியூவல் பேரிங், மேக்னெட்டிக் பவர் ஆன் ஆஃப், அடுத்து IPX IPX4 வாட்டர் ப்ரூஃப். இதில் முக்கியமாக நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து அந்த மைக் கொடுத்துருக்காங்கன்னு போட்டிருக்கு. சப்போஸ் அதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோ ஃபுல்லாமே அந்த ஹெட்ஃபோனோட மைக்கில் தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் வாய்ஸு. ஸோ அதை வச்சு நீங்கள் அந்த மைக்கோட குவாலிட்டியை தெரிஞ்சுக்கோங்க. அதுபோக வேறு என்ன ஸ்பெசிஃபிகேஷன் போக பார்த்துக்கலாம். லோ லேட்டன்சி, அதாவது நம்ம கேம் விளாட்றதுக்கு வந்து ஒரு கேம் மோடு ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த பவர் பட்டனை கண்டினியூஸாக ஒரு 3 time ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கேம் மோடுக்குள்ளே போயிடும். சப்போஸ் கேம் மோடுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் கேம் விளாடும்போது அந்த அப்படி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து லைவாக கிடைக்கும். நார்மல் மியூசிக் மூவி பார்க்குறீங்கன்னா நம்ம நார்மல் மோடில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதில் உள்ளுக்கு அன்பாக்ஸ் பண்ணி வச்சு உள்ளுக்கு என்ன இருக்குன்னா ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க. யூஸ் வந்து இது Ptron நேம் போட்டிருக்கு. இது வந்து என்ன Ptron ப்ரோ யூசர் கைடுன்னு சொல்லி ஒரு QR கோட் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா யூசர் கைடு வந்து மொபைலில் காட்டும். அடுத்து ஒரு தேங்க்யூ அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் கார்டு கொடுத்துருக்காங்க. இது வாரண்டி கார்டு மாதிரி நினைக்கிறேன். ஓகே, இது கீழே டு அவைல் வாரண்டி ப்ராடக்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு QR கோட் கொடுத்துருக்காங்க. அதை போட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும் போல் வாரண்டிக்கு. பக்கத்தில் கூடயே சார்ஜ் போடுறதுக்கு டைப் C சார்ஜிங் கேபிள் மட்டும் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா இயர்பட்ஸ் வந்து 2 பேர் ஆஃப் இயர்பட்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம மெயின் ஹெட்செட்டுக்கு போயிடுவோம். ஹெட்செட் வந்து நல்லா ஃப்ளெக்சிபிளாக நல்லா வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. ஒரு வெயிட்டே இல்லை அந்த ஹெட்செட்டில். வெயிட்லெஸ்ஸான ஹெட்செட்டாக இருக்குது. வயர் மட்டும் கொஞ்சம் திக்காக கொடுத்துருக்கலாம். வயர் மட்டும் கொஞ்சம் தின்னாக இருக்கிற மாதிரி தெரியுது. மற்றபடி ஹெட்செட்டு செம்ம லைட் வெயிட்டாக இருக்குது. அது நல்லா ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்குது. கழுத்தில் போட்டு யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஹெட்செட் கழுத்தில் இருக்கிற மாதிரி தெரியல, நல்லா லைட் வெயிட்டாக இருக்குது. டிசைன் வந்து ஒரு சிம்பிளான டிசைன். அதை பார்ப்போம். லெஃப்ட் சைடில் Ptron ஒரு நேம் மட்டும் போட்டிருக்கு. இது அந்த இதில் தான் பேட்டரி கம்பார்ட்மெண்ட் இருக்கும், பேட்டரி இருக்கும். அதனால் வேறு பட்டன்ஸ் எதுவுமே இல்லை. திருமணியாக ஒரு Ptron ஒரு பிராண்ட் நேம் மட்டும் போட்டிருக்கு. அதில் பேட்டரியோட mAh இன்புட்டு வோல்ட்டு அதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஹெட்செட்லேயே. நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. நடுவில் நெக் பேண்டில் அந்த கனெக்ட் பண்ணுற அந்த நடுவில் காலர் பண்ணி வர வயர் வந்து நல்லா ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்குது. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு மைக்கு போட்டிருக்காங்க. மைக் இருக்குது. இதுதான் அந்த என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்குன்னு போட்டிருக்காங்க, மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஒரு ஆன் ஆஃப் பட்டன், வால்யூம் கண்ட்ரோல், வால்யூம் மைனஸ், வால்யூம் ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்குது. ஏன்னா எண்டில்
டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க சார்ஜிங்க்கு. இந்த ரைட் சைடில் தான் எல்லா ஆப்ஷனுமே இருக்குது. அது மாதிரி இதில் இன்னும் ஒரு நல்ல முக்கியமான ஆப்ஷன் என்னென்னா மேக்னெட்டிக் ஆன் ஆஃப்ங்கிறது. நீங்கள் பட்ஸை வந்து மேக்னெட் பட்ஸ் தான், நீங்கள் அதை ரிமூவ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஹெட்செட் வந்து டேர்ன் ஆன் ஆகிடும். நீங்கள் சப்போஸ் ப்ளூடூத் உங்கள் மொபைலில் கனெக்ட் பண்ணி வச்சுருந்தீங்க ஆனில் இருந்தீங்கன்னா இதை ரிமூவ் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக அது கனெக்ட் ஆகிரும். மறுபடியும் நீங்கள் ஹெட்செட் இந்த மேக்னெட்டாக அதை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஹெட்செட் வந்து பவர் ஆஃப் ஆகிரும். இது நல்ல ஃபியூச்சர் தான். அடிக்கடி ஹெட்செட்டை ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது நமக்கு தேவையில்லை. ஜஸ்ட் நம்ம அதை மேக்னெட்டை வந்து ரிலீஸ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிரும். மறுபடியும் திருப்பி மாட்டினோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஹெட்செட்டு பவர் ஆஃப் ஆகிரும். ஹெட்செட்டு இயர்பட்ஸ் வந்து நல்லா சிம்பிளாக அந்த டிசைன் நல்லா தான் இருக்குது. அது எக்ஸ்ட்ரா ஒரு சிலிக்கான் பேடு மாதிரி கொடுத்துருக்காங்க, காதில் வந்து நவலாமல் இருக்கிறதுக்காண்டி. மற்றபடி ஓவராலாக ஹெட்செட் வந்து நல்லா இருக்குது. கேட்டு பார்த்த அளவுக்கு சவுண்ட் குவாலிட்டியும் நல்லா இருக்குது. பேஸ் நல்லா ஹை பேஸாகவே இருக்குது. 100% வால்யூமில் வச்சு நமக்கு பாட்டு எதுவும் கேட்க முடியாது. நல்லா ரொம்ப லவுடாக இருக்குது. ஒரு 80% கேட்டிங்கன்னா நல்லா சவுண்டும் நல்லா கிளியராகவும் இருக்கும். பேஸும் நல்லா ஹை பேஸ் இருக்குது. இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.